வெளிநாட்டு முகவராண்மை நிறுவனங்கள் மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தொடர்பாக மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற நம்பிக்கையை தகர்க்கும் நோக்கத்துடன் செயற்படுத்தப்படும் திட்டமிட்ட சதி காரணமாக நாட்டின் வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவராண்மை சங்கம் தெரிவித்துள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் செயலாளர் முகமது ஃபாரூக் முகமது அர்ஷாட், கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது தற்பொழுது வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை 20% வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். சமூக செயற்பாட்டாளர்கள் என சொல்லிக்கொள்ளும் ஒரு குழுவினர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையை வீழ்த்துவதற்கு முயன்று வருகிறார்கள். அவர்களில் சிலருக்கு பல்வேறு வெளித்தரப்புகளிடமிருந்து பெருமளவில் பணம் கிடைப்பதாகவும் தகவல்கள் உள்ளன. தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு மக்கள் மத்தியில் உள்ள நம்பிக்கையை சிதைப்பதற்கு அவர்கள் முன்னெடுக்கும் வேலை திட்டம் ஒரு சதி என்பது மிக தெளிவாகின்றது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அண்மையில் அவ்வாறான குழு ஒன்று வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முன்னால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியதாகவும் தெரிவித்துள்ள அவர், யாதேனும் ஒரு முறைகேடு அல்லது தவறு செய்துள்ள எந்த ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவராண்மை நிறுவனத்துக்கு நபருக்கு உத்தியோகத்திற்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அங்கீகரிக்கப்பட்ட அல்லது முறையான பொறிமுறை உள்ளதெனவும் அவர் தெரிவித்தார். எவரேனும் ஒருவர் தவறு செய்திருந்தால் அது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளும் செயற்பாடொன்றும் உள்ளது என்றும், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் போன்ற நிறுவனங்களுக்கு சென்று புகார் அளிக்க முடியும் என்றும், 45 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நடவடிக்கைகள் அவ்வாறு இடம்பெற்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பதிலாக பல்வேறு ஆட்களுக்கு இத்தகைய துறையை வீழ்த்துவதற்கு இடமளிக்கப் போனால் 2022 ஆண்டில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி ஒத்த நிலைமையொன்று மீண்டும் நாட்டில் ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். ஆண்டொன்றுக்கு சுமார் 300,000 பேர் என வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக செல்கின்றார்கள். அவர்களின் வருமானங்கள் சுமார் $7 பில்லியன் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகிறார்கள். இந்த துறை வீழ்ச்சி அடையுமானால் மக்களுக்கு மீண்டும் மின்சாரமின்றி வரிசைகளில் நிற்க வேண்டி வரும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.